என்ன நக்கீரன் ஆசிரியர் ஒருவரான பிரகாஷ் அவர்கள் ஒரு இணையதளத்துக்கு அளித்த பேட்டியில் ஆதவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் ஒரு செல்லா காசு என்று சொன்னது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷனுடைய கூற்றுப்படி விஜயும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆதவரை திருமாவளவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், திமுகவும் ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு தகவல் அந்த ஒரு நேர்காணலில் விளக்கப்பட்டிருக்கிறது. இவர் திமுகவில் இருந்து சபரீசனோடு இணைந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக ஆகக்கூடாது, எம்எல்ஏவாக ஆகக்கூடாது என்ற பல விமர்சனங்களை வைத்தவர். பின்னால் திமுகவினால் ஓரங்கட்டப்பட்டவர். அதற்கு பின் திருமாவளவனால் அணைக்கப்பட்டவர். இவருடைய ஆளுமையை பார்த்து ஸ்ட்ராட்டஜிக்ஸ் என்ற ஒரு திறமை இருக்கிறதாக விமர்சனங்களை பார்த்து இவர் தன்னுடைய இணைத்து கொண்டு துணை பொதுச்செயலாளர் ஆக்கினார் என்ற ஒரு தகவலும், அதற்கு பின் அவர் மன்னராட்சி என்ற ஒரு விஷயத்தை ஒரு பெரும் விவாதத்தை கையில் எடுத்ததையும் தலைமையின் அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக இயங்க ஆரம்பித்ததையும், மேலும் கூட்டாட்சி தத்துவம் என்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே உள்ள ஒரு கருத்து போர்களை ஏற்படுத்தியதும் திரு பிரகாஷ் அவர்கள் அற்புதமாக ஒரு காணொளியிலே விளக்கியிருக்கார். இப்பொழுது திமுகவா விசிகவா ஆதவா என்ற ஒரு 3 ஆங்கிளில் திமுக விசிக எடுத்த விவாதம் இந்த ஆதவ் அர்ஜுன் தேவையா என்ற ஒரு கணக்கு. இவர் சொன்னபடி முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் கூட்டணி கட்சியிலிருந்து விலகிக்கொள்ளலாம், எங்களுக்கு எந்த விதமான சிரமம் இல்லை. 40க்கு 40 என்ற தொகுதியிலே வென்று நாடாளுமன்றத்துக்கு தொகுதியில் நின்று மக்களின் நன்மதிப்பை பெற்றுவிட்டோம். எனவே நீங்கள் விலகிக்கொள்ள விரும்பினால் இப்பொழுதே விலகிக்கொள்ளலாம் என்று திமுக கேட்டதாகவும், அதுக்கு உறுதியான நிலைப்பாட்டை விசிக தலைவர் திருமாவளவன் எடுத்ததாகவும், அதைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுன் தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக ஒரு காணொலியிலே திரு பிரகாஷ் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கார். ஆதவ் அர்ஜுனன் பணத்தில் மிக வசதி கொண்டவர். அவர்னால் ஒரு எம்பியாக சீட்டு கூட ஆக முடியவில்லையா என்று அவருடைய மனைவி வருத்தப்பட்டதாகவும், ஏனென்றால் எம்பி பதவி என்பது அவர்களுடைய லாட்ரி ஒரு தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்றும், எனவே எம்பி தொகுதி என்பது பெருமைக்காகவும் அல்ல, மக்களுடைய சேவைக்காகவும் அல்ல, தொழிலுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதாகவும் அவர்கள் திரு பிரகாஷ் அவர்கள் செய்தியை பகிர்ந்திருக்கார். எனவே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருந்திருக்கார். முன்பு மம்தா பானர்ஜியிடம் அவர் ஒரு செயல் அலுவலராக இருந்ததாகவும், அங்கே லாட்ரி சம்பந்தமாக பல அணுகுமுறைகளை கையாண்டதாகவும் சொல்லியிருக்கார். லாட்ரி தொழில் அவருடைய ஒரு குடும்ப தொழில், நிலையை நாட்டிய தொழில், வருமானத்தை சேர்த்த தொழில், கோடிகளை குவித்த ஒரு தொழில். எனவே அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் எல்லா அரசியல் நகர்களும் இருப்பதாக அவர் விளக்கியிருக்கார். எனவே ஆதவ் அர்ஜுன் இனி எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு செல்லக்காசு ஆகிவிட்டார் என்று திரு பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்கார். விஜய் அவர்களும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். விஜய் அவர்களுடைய மாநாட்டில் கலந்து கொண்டார், அவ்வளோதான். ஆனால் விஜய் கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை, விசிகாவும் ஏற்றுக்கொள்ள நிலையும் இல்லை. ஏற்கனவே திமுகவில் புறம் தள்ளப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அங்கேயும் சேர முடியாது. எனவே இனி அவர் ஒரு ஒதுக்கப்பட்டவராக தெரிகிறார் என்று திரு பிரகாஷ் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கார், மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்கார். எனவே இனி ஆதவ் அர்ஜுனா என்பவர் யார், அவர்
அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது அடுத்த வரும் நிலைப்பாட்டிலே தெரியும். கண்டிப்பாக அவர் இருக்கின்ற இந்த நடந்து வந்த கட்சிகள், கடந்த கட்சிகள், சந்தித்த கட்சிகள் எங்கேயுமே அவருக்கு உண்டான வரவேற்பு இருக்காது. அவர் தனிப்பட்டு தன்னுடைய இயக்கங்கள் ஏதாவது ஒரு இயக்கத்தில் தான் சேர வேண்டும். எனவே கண்டிப்பாக அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார் என்பதை ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே இந்த காணொளியிலே திரு பிரகாஷ் அவர்கள் ஒரு காணொளிக்கு சொல்லியிருக்கார் என்று இந்த பதிவிலே ஆணித்தரமாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நமது அரசியல் நடப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது 3 ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.